ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம். வேடிக்கையாக இருக்கிறாய். நீதானே நரேந்திர மோடி? வா எம்கேஎஸ், தொகுதி மறுவரையறையை பற்றி இருவரும் பேசி ஒரு முடிவெடுப்போம். நீ எடுத்த முட்டாள்தனமான முடிவால் உனது முழு படையும் அழிவதற்கு நீயே இப்போது காரணமாக்கிவிட்டாய். நான் சொல்வதை கேட்டால் உனக்கு தீர்வு கிடைக்கும். நம் இரு படைகளும் இணைந்து செயல்பட. அதில் ஒரு சிறிய பிரச்சனை. நான் சமூக நீதியின் பக்கம்தான் நிற்பேன். உன் திமிரான பேச்சை முதலில் நிறுத்து. நீ யார் முன் நிற்கிறாய் தெரிகிறதா? ஒரு கடவுளின் முன் நிற்கிறாய். எனக்கு முன் மண்டியிட போகும் உனக்கு நான் கடவுள்தானே. என்னை எதிர்த்தவர்களை நான் விட்டதே இல்லை. அவர்கள் ஆட்சியை கலைத்துதானே இந்த கூட்டத்தையே உருவாக்கி இருக்கிறேன். ஆட்சி கலைப்பது எங்களுக்கு புதிதல்ல. உன் பேச்சிலே வீரம் தெரிகிறது. ஆனால் எங்களை எதிர்க்கும் அளவிற்கு உன்னிடம் எம்பிக்கள் இல்லை. என்றைக்காவது பாஜக தமிழ்நாட்டில் நுழைந்தால் அதன் பிறகு உன் நாட்டு பெண்களின் நிலைமை. என் நாட்டு பெண்களை நீ அறிய மாட்டாய். உன் படையில் உள்ள ஆண் மகன்களை விட எங்கள் பெண்களிடம் வீரம் அதிகம். உன்னிடம் அதிக அடிமைகள் உள்ளார்கள், ஆனால் வீரர்கள் குறைவு. அவர்கள் உன்னோடு நிற்பது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையின் சோதனைக்கு பயந்துதான். சோதனைக்கு பயப்படவில்லை. அவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறார்கள். நீ என் முன் மண்டியிட்டால் உன் எதிரிகளான அதிமுகவை நான் உன் முன் மண்டியிட வைக்கிறேன். அத்தோடு நீங்கள் கேட்கும் அத்தனை நிதியையும் நான் விடுவிக்கிறேன். அற்புதமான சலுகை, கண்டிப்பாக மிக அற்புதமான சலுகை. ஆனால் மண்டியிடுவது என்று கூறினாயே, அங்குதான் சிக்கல். உனது சங்கி படையை துவம்சம் செய்து செய்து எனது தசைகளுக்கு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் மண்டியிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த பேச்சின் கோபத்தை அதிகப்படுத்துகிறது. நாங்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தாய். பிணம் பிணம் எங்கு பார்த்தாலும் பிணம் மட்டும்தான் தென்படும். இறுதியில் பெண்களின் சடலங்களும் பிள்ளைகளின் சடலங்களும் ஒப்பாரிகளும் வாலங்களும் தான் மிஞ்சும். என்னை எதிர்த்தவன் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படியே நடந்தாலும் ஒரு கொடுங்கோலனை நான் எதிர்த்தேன் என்று இந்த உலகம் அறியும். உன் சங்கி படையை என் திராவிட படைகள் தகர்க்கும். நாடாளுமன்றத்திற்குள் உன்னை நான் மண்டியிட வைப்பேன். தோல்வி, சரணடைதான் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள். பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம். சனம் பார்த்திட வாழ்ந்தவன் போர் விடப்பால் ஒரு நாள் எழுந்தார்.